நீதிமன்றம் பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்துவதற்கு அரசுக்கு ஆணையிட்டிருக்கின்றது. ஏற்கனவே நீதிமன்ற தீர்ப்பை அரசு நாளது வரையிலும் நிறைவேற்றாமல் மேல்முறையீடு செய்து அந்த வழக்கு என்பது இதுவரையிலும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படாமல் கிடப்பில் கிடக்கின்றது. எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்கிறோம். அதே போன்று தமிழகத்தில் மட்டும் மாநில நெடுஞ்சாலை ஆணையம் 12,000க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் சாலைகளை உள்ளடக்கி அமைக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழக அரசாங்கம் சில தனியார் முதலாளிகள் கையில் கொடுத்து 210க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகள் அமைத்து போகிற வருகிற வண்டிக்கெல்லாம் சுங்கவரி வசூல் செய்யக்கூடிய நிலைமை வர இருக்கின்றது. மக்கள் கடுமையான விலைவாசியை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும், பொருளாதார சிரமங்கள் ஏற்படும். அது மட்டுமல்ல, 5,000 நிரந்தர பணியிடங்கள் அளிக்கப்படும். கிராமப்புறத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு மறுக்கப்படும் என்கிற நிலையில் உடனடியாக மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை கலைத்திட வேண்டும். அரசே மாநில நெடுஞ்சாலைகளை ஏற்று நடத்திட வேண்டும். கிராமப்புற இளைஞர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்று சொல்லும். அதே போன்று கடனை அடிப்படையில் பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று இறந்து போனவருடைய குடும்பங்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கின்றது. நாளது வரையிலும் பணி நியமனம் வழங்காமல் காலம் கடத்தக்கூடிய நிலைமையை ஏற்க முடியாது. கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் இந்த பறையிசை முழக்க போராட்டத்தின் மூலமாக தமிழகத்தினுடைய முதல்வர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்ல இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தின் வாயிலாக முதலமைச்சருடைய கோரிக்கைகளை அழைத்து பேசி நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்று சொன்னால் பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை மக்களை சந்தித்து நீதி கேட்கிற நெடும்பயண பிரச்சார இயக்கத்தை நடத்துவோம். பிப்ரவரி 11ஆம் தேதி மாநில அளவிலான உரிமை மீட்பு மாநாடு. பிப்ரவரி 17 முதல் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இல்லத்திற்கு முன்பு கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரையிலுமான காத்திருப்பு உரிமை போர் இயக்கத்தையும் நடத்துவதற்கு நாங்கள் ஆயத்தமாகி வருகிறோம். முதல்வர் மீதும் அமைச்சர் மீதும் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். நம்பிக்கைக்கு நல்லதொரு தீர்வை சொல்ல வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அம்சராஜ்.